அன்பர்களே, இன்று அந்திலி ஸ்ரீ நரசிம்மர் கோயிலுக்கு போவோம். விழுப்புரம் திருக்கோவில் நெடுஞ்சாலையில் 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அந்திலியில் இந்த கோவில் அமைந்துள்ளது. 1600 ஆண்டுகள் பழமையான திருக்கோவில். இந்த பகுதியில் உள்ள 4 நரசிம்மர் கோவில்களில் இதுவும் ஒன்று. மற்றவை பரிக்கல், பூவரசம் குப்பம், சிங்கிரிகுடி. தமிழ்நாட்டில் உள்ள நவ நரசிம்ம தலங்களுள் இதுவும் ஒன்று. இரண்டனை அழிக்கச் செல்லும் வழியில் திருமால் தனது வாகனமாகிய கருடனை விட்டு சென்றார். இதனால் கோபம் கொண்டார் கருடன். அவர் வைகுண்டத்தை விட்டு வெளியேறி அந்திலியில் உள்ள பாறையின் உச்சியில் அமர்ந்து கடும் தவம் செய்தார். அது வெப்ப அலைகளை எழுப்பி பொங்கி எழும் நெருப்பை உருவாக்கியது. இது கண்டு பதற்றமடைந்த பிரம்மாவும் தேவர்களும் கருடனை குளிர்விக்குமாறு திருமாலை வேண்டினர். உடனே திருமால் தாயார் லக்ஷ்மியோடு அந்திலி பாறையை அடைந்தார். லக்ஷ்மி தேவி திருமாலிடம் அசுரனை கொல்ல கருடனை விட்டு சென்றதற்கான காரணத்தை வினவினர். தனது பணியின் அவசர நிலை கருதி உடனே செல்ல வேண்டிய தேவையை திருமால் விளக்கினார். கருடனின் தவத்தால் மகிழ்ந்த திருமால் லக்ஷ்மியை மடியில் அமர்த்தி கொண்டு லக்ஷ்மி நரசிம்மராக தரிசனம் தந்தார். உடனடியாக கருடன் இறை தரிசனம் கண்டு குளிர்ந்தார். தான் தரிசிக்காமல் விட்ட நரசிம்ம வடிவத்தில் தரிசிக்க பக்தர்களுக்கு இவ்வாறே தரிசனம் அளிக்குமாறு வேண்டினார். மேலும் லக்ஷ்மி தாயாருடன் அவர்களை திருக்கோவிலூர், முகையூர், அரகண்டநல்லூர் மற்றும் பரனூர் உள்ளிட்ட இடங்களுக்கு சுமந்து பறந்து சுற்றி திரிந்தார். கருட வடிவில் அமைந்த பாறையில் மீது அமைந்துள்ள இந்த கோவிலை பல மகான்கள் தரிசனம் செய்துள்ளார்கள். 365 நாட்களும் சூரிய ஒளி இங்கு மூலவர் லக்ஷ்மி நரசிம்மர் மீது விழும். ஸ்ரீ வியாசராஜர் இங்கு விஜயம் செய்துள்ளார். இவரே மறுபிறவியில் மகான் ஸ்ரீ ராகவேந்திரராக அவதரித்தவர். சில காலம் இங்கேயே தங்கி கோவிலின் பின்புறம் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு தனி சந்நிதி அமைத்தார். 400 ஆண்டுகளுக்கு முன் அந்திலி ஆச்சாரியர் என்பவர் இந்த தல நரசிம்மரை பூஜித்து வந்தார். அவரது சிலை கோவில் தூணில் உள்ளது. கடன் தொல்லை, எதிரிகளின் தொல்லையால் பாதிக்கப்பட்டோர், திருமணத்தடை இருப்போர், மகப்பேறு வேண்டுவோர், கண்ணோய் நீங்கவும் மன நலம் பெறவும் இறைவனை இங்கு வேண்டுகிறார்கள். நரசிம்ம ஹோமம், திருமஞ்சனம் செய்து நேர்த்திக்கடன் செய்கின்றார்கள். மாத்வ முறைப்படி பூஜைகள் நடைபெறுகின்றன. நரசிம்ம ஜெயந்தி, அனுமத் ஜெயந்தி, வைகுண்ட ஏகாதேசி, சுவாதி நாட்கள் போன்றவை இங்கு விழா நாட்கள். வேண்டுவோர் வேண்டியவற்றை அருளும் அந்திலி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. மங்களம் நரசிம்மாய மகனீய குணாத்மனே கருடாத்ரி நிவாசாய நித்யஸ்ரீர் நித்யமங்கலம்.